அன்பு சகோதரர்களுக்கு வணக்கம். நம்முடைய இல்லற யோக ஈஸ்வர சேவா மையத்தின் ஆன்மீக விளக்கத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த இல்லற யோக ஈஸ்வர சேவாவை நாம் செய்யும் பொழுது நாம் எவ்வாறு இதை அணுகி எளிய முறையிலே நம்மளுடைய கொள்கையை நாம் அடைய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். முதலிலே கொள்கை என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டோமானால், கொள் என்பது எடுத்துக்கொள், அனுபவி, அதை அடை என்பதனுடைய ஒரு விளக்கம் கொள்ளுதல். கை என்பது கைவல்யம் என்று அறியப்படும். இந்த கொள்கை என்பதனுடைய அர்த்தத்தை பார்த்தாலே நம் முன்னோர்கள் அந்த வார்த்தையிலேயே அதனுடைய ஒரு முடிவை நமக்கு அளித்துள்ளார்கள். எதை கொள்ள வேண்டும்? கைவல்யத்தை நாம் கொள்ள வேண்டும். அம்மாதிரி கைவல்யத்தை கை கொள்ள என்ன மாதிரியான அணுகுமுறையை நாம் செயல்படுத்த வேண்டும்? அதுவும் இல்லற தர்மங்களை நாம் அனுசரித்து எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்தால் அருளும் பொருளும் ஒருங்கே சேர்ந்து நாம் வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை நாம் பார்ப்போம். முதலிலே பெரியோர்கள் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொன்னார்கள். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். அதாவது இந்த உடம்பு அழியுமானால் அதில் உள்ளே தங்கி இருக்கிற ஜீவனாகிய சிவன் அழிந்து போவார். உயிராகிய சிவன் இந்த உடம்பு வாழ தகுதியற்றதாக மாறிவிட்டால் அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய உயிர் சக்தியானது இந்த உடலை விட்டு பிரிந்துவிடும். ஆக முதலிலே நாம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். எனவே இல்லற யோக ஈஸ்வர சேவா மையத்தினுடைய அடிப்படை என்பது ஆரோக்கியமாகும். இந்த உடலை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த உடலை நாம் பேணி பாதுகாக்கும் பொழுது அன்றாடம் நாம் உடல் உழைப்பை அளித்து வருமானத்திற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எவ்வாறு நாம் இந்த உடலை பாதுகாக்க வேண்டும்? முதலிலே நம்மளுடைய தொழில் எவ்வாறு இருக்கிறது, அதற்கேற்ற நேரம் எவ்வாறு அமைகிறது என்பதை நாம் முதலிலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அதை அணுக வேண்டும். உதாரணமாக நாம் காலையிலே 6 மணிக்கே வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் காலையிலே ஒரு 4 மணிக்கு எழுந்து இல்லற கடமைகளை, உடலுக்கு தேவையான கடமைகளை நாம் செய்ய பழகலாம். நம்முடைய வேலை பலன் அதிகமாக இருக்கிறது என்று நாம் வைத்து கொண்டோமானால் எந்தெந்த நேரங்களிலே நமக்கு ஓய்வு கிடைக்கிறதோ அந்தந்த நேரங்களிலே இந்த உடலை பற்றியும் உயிரை பற்றியும் பிரஜையை ஏற்படுத்தி கொண்டு அதற்கேற்றவாறு அதனுடைய உடலை பேணி பாதுகாப்பிலே சில நிமிடங்களை நாம் செலவழிக்கலாம். இந்த உடலிலே நாம் சமைத்து சாப்பிடும் பொழுது அதிலே வருகிற அந்த கபம் என்கிற நஞ்சானது சிரசிலே சேரும். அந்த கபம் என்ற நஞ்சை நாம் வெளியேற்றுவதற்கு நம்மளுடைய உடலே அனிச்சை செயலாக சில அற்புதங்களை உள்ளடக்கியுள்ளது. ஆனாலும் காலையிலே எழுந்தவுடன் எண்ணெய் கொப்பளிப்பு என்பதை நாம் செய்தோமானால் நம்மளுடைய தொண்டையிலே இரவு முழுதும் நச்சுக்கள் வந்து சேரும். அந்த நச்சாகப்பட்டது காலையில் எழுந்தவுடன் எண்ணெய் கொப்பளிப்பு செய்வதன் மூலமாக அதை நாம் நம்மளுடைய உடம்பிலே இருந்து வெளியேற்றலாம். அதற்கு அடுத்து நம்மளுடைய உடம்பிற்கு 3 அல்லது 4 குவளைகள் நீரை அருந்தும் பொழுது இரவு முழுக்க நம்முடைய உடலுக்கு உணவோ நீரோ எதுவும் தருவதில்லை. ஆனால் நம்முடைய உடம்பாகப்பட்டது சற்றேறக்குறைய 80 விழுக்காடு நீரால் பகுக்கப்பட்டதாகும். எனவே 8 மணி நேரம் தூங்கி எழுந்து கொள்ளும் ஒரு மனிதர்
முதலிலே அவருக்கு உணவாக நீரை கொள்ள வேண்டும். அந்த நீராகப்பட்டது உடலிலே சேர்ந்தால் இரத்தத்திலே தேங்கி கிடக்கிற கழிவுகள் எல்லாம் கலந்து கழிவு மண்டலத்திற்கு அது செல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே ஒரு மனிதன் முதலிலே உண்ண வேண்டிய ஒரு உணவு என்பது நீர் ஆகும். காலையிலே இந்த ஜீவனுக்கு 3 அல்லது 4 குவளை நீரை கொடுக்க வேண்டும். பிறகு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் கழித்து ஏதாவது மூலிகை சாறை கொடுக்கலாம். அம்மாதிரி அந்த மூலிகை சாறை கொடுக்கும் பொழுது அந்த மூலிகை சாறில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியாகப்பட்டது உடலிலே இரத்தத்திலே கலக்கும். இங்கே பல அன்பர்கள் நாம் என்ன செய்கிறோம் என்றால், காலையில் எழுந்தவுடன் காப்பி குடிக்கும் ஒரு பழக்கம் நம்மிடையே உள்ளது. இந்த பழக்கத்தின் காரணமாக காப்பி தண்ணீரில் உள்ள சற்றேறக்குறைய 3000 நோய்களை பரப்பக்கூடிய அந்த மூலக்கூறுகள் நம்முடைய உடம்பிலே கலக்கின்றன. எனவே காலையிலே காப்பி கொடுப்பதை தவிர்த்தல் இந்த ஜீவனுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய பேருதவியாகும். காலை உணவாகப்பட்டது பெரும்பாலும் நீராகாரமாக கஞ்சி முதலான பொருட்களாக இருத்தல் நலம். இளைஞர்களுக்கு இட்லி, பொங்கல் போன்ற உணவுகள் நலம் தரும். 30 வயதை கடந்த நபர்களுக்கும் 40 கடந்த நபர்களுக்கும் நீராகாரம், கஞ்சி போன்ற உணவுகள் உடலுக்கு நன்மை பயக்கும். அதே போல காலையிலே கஞ்சி குடித்து விட்டோமானால் பகல் 12 மணி வரை வேறு எந்த உணவும் உண்ணாமல் இடையிலே பசித்தால் நீரை மட்டும் அருந்தி அவர்கள் இருப்பார்களானால் நம்முடைய உடம்பிலே உள்ள அத்துணை ஜீரணமாகாத பொருட்களும் ஜீரணமாகி, அதாவது முந்தின தினம் நாம் உண்ட உணவு ஏதேனும் ஜீரணமாகாமல் இருந்தாலும் அந்த உணவுகள் நன்றாக ஜீரணிக்கப்பட்டு பகல் 12 மணிக்கு அற்புதமான ஒரு பசியை கொடுக்கும். முன்னோர்கள் சொல்கிறார்கள், பசித்து பின் குசி என்று சொல்கிறார்கள். பெரும்பான்மையான நோய்களுக்கு காரணம் நாம் பசிக்காமல் உண்பதுதான். எனவே ஒரு மனிதனாகப்பட்டவன் நன்றாக பசி ஏற்படுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் இப்போது சிற்றுண்டி என்ற பெயரிலே ஒவ்வொரு உணவுக்கும் இடையிலே ஒரு சிற்றுண்டியை நாம் சாப்பிட்டு விடுகிறோம். அது சரிவர ஜீரணமாகாத நிலையிலேயே அடுத்த வேளை உணவை நாம் கொள்கிறோம். இதுவே நோய்க்கு பிரதான காரணமாகும். எனவே நண்பர்கள், இந்த உடலின் மீது அக்கறை கொண்ட நண்பர்கள், இந்த உடலை உயிர் தங்கும் ஒரு பாத்திரமாக, அக்ஷய பாத்திரமாக எண்ணும் நண்பர்கள், இந்த உடலினை பேணி பாதுகாக்க வேண்டுமென்றால் எண்ணெயில் பொரித்த சிற்றுண்டிகளை முதலில் விலக்க வேண்டும். அடுத்து உணவுக்கு இடையே டீ, காபி, மற்றபடி பஜ்ஜி போன்ற உணவுகளை, சிற்றுண்டிகளை நாம் எடுத்துக்கொள்வதை தவிர்த்தல் வேண்டும். இம்மாதிரி தவிர்த்தோமானால் நாம் உண்ணும் உணவாகப்பட்டது நன்றாக ஜீரணிக்கும். மதிய வேளை உணவு என்பது வழக்கம் போல் நல்ல காய்கறிகளை அதிகமாக எடுத்து உணவை, அரிசி சாதங்களை குறைத்து நல்ல சத்தான உணவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒரு 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இரவு உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதிலும் பகல் 1 மணிக்கோ அல்லது 2 மணிக்கோ உண்ட உணவு நன்றாக ஜீரணம் ஆகும் வரை நாம் அடுத்த உணவை சாப்பிடக்கூடாது. இரவு நம்மளுடைய பசி தீவனத்துக்கு ஏற்றவாறு நம்மளுடைய உணவை எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவை நாம் சாப்பிடலாம். அதே நேரத்திலே ஒரு மனிதனுக்கு அவனுடைய உழைப்பு எவ்வாறு இருக்கிறதோ, அவன் எந்த அளவுக்கு உழைக்கிறானோ அந்த அளவுக்கான உணவு அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பான்மையானோர் நாம் உடலை பெருத்துவிடக்கூடாது என்பதன் காரணமாகவும், சரிவர ஜீரணமாகவில்லை என்பதன் காரணமாகவும் உணவை குறைத்து விடுகிறார்கள். அதாவது உணவு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய உழைப்புக்கு தகுந்தவாறு நம்முடைய உணவு இருக்க வேண்டும். அதாவது
8 மணி நேரம் நீல கலர், அதாவது ப்ளூ கலர் ஜாப் என்று சொல்லுவார்கள், கடுமையான வேலைகளை செய்யும் நபர்கள் 3 வேளை உணவு நன்றாக சாப்பிட வேண்டும். அதே நேரத்திலே அலுவல் பணிகளில் இருக்கும் நண்பர்கள் 2 வேளை உணவையும் 1 வேளை நீராகாரத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்களானால் அவர்களுடைய உடம்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும், நோய்கள் அவர்களை அணுகாது. அதே நேரத்திலே வார விடுமுறை நாட்களிலே அவர்கள் சிறிது பயிற்சிகளையும் உடற்பயிற்சிகளையும் மனப்பயிற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டானால் நிச்சயமாக அவர்களுடைய உடம்பு அற்புதமான ஒரு நிலையிலே பாதுகாக்கப்படும். அதே நேரத்திலே நாம் நம்மளுடைய உடம்பு என்ன சொல்கிறதோ அந்த மொழியை நாம் கற்க வேண்டும். அதாவது உடம்பு என்பது வாதம், பித்தம், சிலைத்துமம் என்ற 3 பொருட்களால் ஆனது என்று கூறுவர். இந்த வாத, பித்த, சிலைத்துமங்களை நாம் குறையும் மிகினும் நோய் செய்யும் என்று வள்ளுவ பெருந்தகையார் சொல்லுவார். இந்த வாதம் என்பது, ஒரு மனிதனுக்கு வாதம் எவ்வாறு உருவாகிறது என்று சொன்னால், மனிதன் ஜீரணிக்கும் முன்பாக அடுத்த உணவை அவன் எடுத்துக்கொள்வானால் அவனுக்கு வாதம் என்பது அதிகமாக ஏற்படும். ஆக ஒரு மனிதனுக்கு உடலெல்லாம் வலிக்கிறது, அதாவது பொதுவாக ஒரு மனிதனுக்கு உடலெல்லாம் வலிக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு வாதம் அதிகமாக இருக்கிறது என்று பொருள். அதே நேரத்திலே பித்தம் என்பது உஷ்ணம் என்று அறியப்படும். நம்மில் பெரும்பான்மையானோர் இரவு நேரங்களிலே விழித்திருந்து வேலை செய்கிறோம், கணினிகளை அதிக நேரம் பார்த்து வேலை செய்கிறோம், அடுத்து வீட்டிலே தொலைக்காட்சிகளை அதிகமாக பார்க்கிறோம் இரவு நேரங்களில் கண் விழித்து. ஆக இந்த மாதிரியான நபர்களுக்கு பித்தம் என்கிற உஷ்ணம் உடலிலே அதிகமாக ஏற்படும். இன்று பெரும்பான்மையானோருக்கு தலைமுடி கொட்டுதல் என்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதற்கு எந்த அளவுக்கு மருந்து சாப்பிட்டாலும் அது குணமாவதில்லை. ஆனால் தலைமுடி உதிர்வதை வைத்து மிகப்பெரிய அளவிலே, கோடிக்கணக்கான அளவிலே இன்று வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படை காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் இரவு நேரங்களிலே தகுந்த நேரத்திலே உறக்கத்திற்கு செல்லாமல் அவன் நீண்ட நேரம் தொலைக்காட்சியிலோ அல்லது வேலைகளோ செய்து கொண்டோ அல்லது கணினியை பார்த்து கொண்டோ அல்லது செல்போன்களை, கைபேசிகளை அவன் பயன்படுத்தி கொண்டு இருந்தானால் அவர்களுக்கு சிரசிலே உஷ்ணம் ஏற்படும். அந்த உஷ்ணமாகப்பட்டது வயிற்றிலே ஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தும். அந்த ஜீரண கோளாறுகள் இரத்தத்தை அசுத்தப்படுத்தும். அந்த அசுத்த ரத்தம் நம்மளுடைய உடம்பிலே வந்ததினால் அதன் மூலமாக முதலிலே முடி கொட்டுதல் ஏற்படும். இதை இவர்கள் தொடர்ந்து செய்வார்களானால் அது அப்படியே சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய தோல் வியாதிகளுக்கு அடித்தளம் அமையும். முதலிலே சிரசிலே அந்த செதிலாக விடுவது போல் ஒரு ஸ்கால்ப் என்று சொல்லுவார்கள், டேண்ட்ரஃப் என்று சொல்லுவார்கள், பொடுகு என்று சொல்லுவார்கள். அந்த பொடுகாகப்பட்டது முதலிலே தோன்றும். எந்த ஒரு மனிதனுக்கு பொடுகு தலையிலே வருகிறது என்றால் அவர்களுக்கு சரியான அளவிலே உறக்கம் இல்லை, உடம்பிலே உஷ்ணம் ஏற்பட்டு விடுகிறது என்று அர்த்தம். ஆக இம்மாதிரி பொடுகு வந்தவர்கள் வாரம் 2 முறை அவசியம் எண்ணெய் தேய்த்து தலை குளிக்க வேண்டும். எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பதற்கு முன் வசம்பு என்கிற ஒரு மூலிகையை கனலிலே, அதாவது விளக்கிலே விளக்கெண்ணெய் எடுத்து அதிலே முக்கி அதை விளக்கிலே காட்டி அதை கரியாக்கி சாம்பலாக்கி அதை தரையில் குழைத்தோமானால் ஒரு கருப்பு நிறமாக வரும். அதை அந்த எங்கெங்கெல்லாம் பொடுகு இருக்கிறதோ அந்த இடத்திலே போட்டு ஒரு 5 நிமிடங்கள் ஊற வைத்து அதன் பிறகு சீயக்காயை உபயோகப்படுத்தி குளித்தார்களானால் அந்த பொடுகு சரியாகும். ஆனால் தலை மட்டும் குளித்துவிட்டு இவர்கள் மேலும் மேலும் இரவு நேரத்திலே உறங்காமல் விழித்து கொண்டு டிவியை பார்ப்பவர்களால், தொலைக்காட்சியை பார்ப்பவர்களால் அல்லது நீண்ட நேரம் வேலை செய்வார்களானால் இந்த பொடுகு வருவதை தவிர்க்கவே முடியாது. எனவே முதலிலே
நம்மளுடைய உடம்பை நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் முறையான உழைப்பை நாம் முறைப்படுத்த வேண்டும். முறையான உழைப்பு என்பது அளவான உழைப்பாகும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அளவுக்கு அதிகமாக உழைத்தாலும் கேடு, அளவுக்கு குறைவாக உழைத்தாலும் கேடு. ஆக அளவு என்பது என்ன என்பதை நம்மளுடைய உடலியலை கூர்ந்து கவனித்து நாம் அதை செயல்படுத்த வேண்டும். அதன் பிறகு தொலைக்காட்சியை அதிகமாக பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக மனதிலே ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன உளைச்சல் அவசியம் ஏற்படும். ஏனென்றால் நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகள் பெரும்பான்மையும் நம்மளுடைய உணர்வுகளை அதிகப்படுத்தி அந்த உணர்வுகளின் மூலமாக நமக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் நிகழ்வுகளாகவே அதிகமாக ஏற்படுகின்றன. எனவே அதிகமாக தொலைக்காட்சியிலே மூழ்கி கிடப்பதை நாம் தவிர்த்தோமானால் நிச்சயமாக நம்முடைய உடல் என்பது மிக அற்புதமான நிலையை அடையும். மனம் என்பது அமைதி பெறும். மனம் அமைதியானால் உங்களுக்கு உடம்பு நன்றாக மாறிவிடும். எனவே தொலைக்காட்சியை அதிகம் பார்க்கும் நபர்கள் தலைமுடி உதிர்தல், பொடுகு போன்ற தொல்லைகளால் அவதிப்படுவர். எனவே பொடுகு, தலைமுடி உதிர்தல் இதற்கு முக்கியமான ஒரு மருத்துவ ஆலோசனை என்னவென்றால் அவர்கள் தொலைக்காட்சியை அதிகமாக பார்க்கக்கூடாது. இதுதான் அவர்களுக்கு முதல் மருத்துவம். அதன் பிறகுதான் அவர்கள் நெல்லிக்காய் லேகியம் சாப்பிடலாம், நெல்லிக்காய் பொடி சாப்பிடலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா என்கிற இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து அதை மிக்சியிலே அரைத்து ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம், சாறு எடுத்து குடிக்கலாம். அதனுடன் 2 நெல்லிக்காயும் சேர்த்து குடித்தோமானால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும். அதே நேரத்திலே உடம்பு உஷ்ணம் என்பது சமப்படும். கபம் என்று சொல்லுவார்கள். இந்த கபம் என்பது சளி என்று கூறப்படும். அதாவது கபத்தினுடைய அடிப்படை காரணம் நம்முடைய உடம்பிலே உள்ள அத்துணை இயக்க புள்ளிகளும் இயக்க அந்த இணைப்புகளும் சரிவர இயங்க வேண்டும். அதற்கு உராய்வு இருப்பதனால் அது சரிவர அந்த உராய்வை ஏதுவாக கபம் என்கிற சளித்தன்மையான திரவங்கள் நம்முடைய உடம்பிலே சுரக்கின்றன. அந்த கபம் என்பது பெரும்பாலோர் எவ்வாறு ஏற்படும் என்றால் பித்தம் அதிகமாகும் பொழுது இந்த உடம்பை குளிர்விக்க நம்மளுடைய உடம்பிலேயே ஒரு விதமான திரவங்கள் நமக்கு சுரக்கின்றன. அது மியூக்கஸ் என்கிற சளி போன்ற நிலையிலே அவை சுரக்கின்றன. அந்த சளியாகப்பட்டது அதிகமானால் அது கபம் என்று உணரப்படும். எனவே இந்த கபத்தை அகற்ற நம்முடைய உடம்பில் சரிவர உஷ்ணம் அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே குளிர்ந்த பானங்களையோ குளிர்ந்த நீர் அடிக்கடி குடிப்பதையோ அல்லது ரெஃப்ரிஜிரேட்டரில் பொருட்களை வைத்து அப்படியே எடுத்து உபயோகப்படுத்தும் பழக்கத்தை நாம் வைத்திருந்தோமானால் அதை நாம் முறைப்படுத்த வேண்டும், அதை விடுக்க வேண்டும். எனவே பெரும்பான்மையான இந்த வாதபித்த கபம் என்பது நம்மளுடைய குற்றங்களினால் ஏற்படுகிறது. அந்த குற்றங்கள் எங்கெங்கே எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை நாம் கவனித்து சீராய்ந்து அந்த குற்றங்களை நாம் கலைந்து கொண்டே வந்தோமானால் நம்முடைய இந்த உடம்பாகப்பட்டது அற்புதமான நிலையிலே இயங்கும். இதுவே ஒரு உடம்பை அற்புதமாக பாதுகாக்க வேண்டியனுடைய முதல் கடமை. இந்த கடமையை நாம் சரிவர செய்தோமானால் இந்த உடலிலே உயிர் அற்புதமாக இயக்கத்தை நாம் சரிவர புரிந்து கொண்டோமானால் அதற்கு அடுத்த நிலையான ஆன்மீகத்தை பற்றி நாம் யோசிக்க தோன்றும். இந்த உடம்பை கெடுத்துக் கொள்பவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை என்பது வரவே வராது. எனவே சினம் என்பது சேர்ந்தாரை கொல்லி என்று சொல்லுவார்கள். ஆசை என்பது சேர்ந்தவரை கொல்லும், சினம் என்பது சேர்ந்தவரை கொல்லும். உடலை பாதுகாக்காமல் நாம் சோம்பித் திரிந்தால் அது உடலை கொல்லும். உடல் கொல்லப்படும் பொழுது உயிர் என்பது இந்த உடலிலே தங்காது. உடல் என்பது உயிர் என்பது உடலிலே விட்டு பிரிந்து போனால் ஆன்மீகம் என்பது நமக்கு புலப்படாது. எனவே ஆன்மீகம் என்பது நம்மளுடைய உடம்பிலே உள்ள ஈஸ்வனை காப்பாற்றுவதே ஆன்மீகத்தினுடைய அடித்தளம்.
அதுதான் பிரதானமான ஆன்மீக கொள்கை. ஆக அந்த கொள்கையை யார் ஒருவர் கைக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கைவல்யம் என்பது சாத்தியமாகும். அப்படி இல்லை என்றால் இந்த உடம்பை ஏதோ வந்தது, அது பாட்டுக்கொண்டு வேலை செய்துக்கிட்டு இருக்குது, ஏதோ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களுடைய சுயநல லாபத்திற்கு மட்டுமே உபயோகப்படுத்தி கொண்டிருந்தீர்களால் அது என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு முட்டுப்புள்ளி வைத்துவிட்டு அது பறந்துவிடும். எனவே அன்பர்களே, உங்களுடைய உடல்நிலை பாதுகாப்புகள், உங்களுடைய உடம்பை பேணி பாதுகாருங்கள். அதுவே கோயில் என்று அறியப்படும் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானாருக்கு வாய்கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம்.